வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாது புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மச்சட்டமாக வச்சு அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ஒரு 55 நபர்களுக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. 150, 160, 200 சில்லருக்கு மேலே இன்னைக்கு அட்மிட்டில் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கேவலம் இருக்கு இல்லையா? அதுக்கு கள்ளச்சாராயம் எவ்வளோ பெட்டர். கள்ளச்சாராயத்தை விட கேவலமான முறையில் கள்ளச்சாராய சாவுகளை வைத்து கள்ளக்குறிச்சியை வைத்து அரசியல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பல கட்சிகள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூழல்ல ரொம்ப ஒரு கேவலமான ஒரு சம்பந்தப்பட்ட வகை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். பாமகலாம் அங்கே ஊறி போன ஒரு கட்சி. அவர்களெல்லாம் இன்று வாயை திறந்து பேசக்கூடிய அளவு. ஏன் அதே வாயை பாஜகவுக்கு சொல்லலாமே. புதுச்சேரியில அப்படியே ஆறா ஓடு சாராயம், பக்கத்து மாநிலம் தான், அங்கு சொல்லலாம். அவர்களுடைய கூட்டணி இருக்கு இல்லையா? ராமதாஸ் அன்புமணியை பார்த்து நான் சொல்றேன். அப்புறம் மத்திய பிரதேசம் இருக்கு, மற்றபடி உத்தரப்பிரதேசம் இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு. அவங்களுடைய கூட்டணி தானே. ஃபுல்லாக கடையை இழுத்து மூட சொல்லுங்க பார்ப்போம், முடியுமா? ராமதாஸ் அன்புமணி ராமதாஸால. அதே மாதிரி எல் முருகன் சொல்லிங்க 1000 கடைகளை மூட வேண்டும். மூடுறதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. புதுச்சேரியில் முதல்ல மூடுங்க, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. திமுக அவங்க ஆதரவாக பேசுவதா நான் நினைத்து கொள்ளக்கூடாது, புரியுதா? விஷயம் என்ன, நீங்கள் என்ன செய்தீர்கள்ங்கிற கேள்வி வருது இந்த இடத்துல. முதலமைச்சர் பதவி விலக வேண்டும். மோடி விலகினாரா? இல்லையா? 1000 கடைகளை மூட வேண்டும். எல் முருகன் சொல்லியிருக்கார். ரைட், ஓகே, மூடிடலாம், நாளைக்கே மூடிடலாம். சொன்னபடி ஏகதேசம் ஒரு 500 கடையை மூடினாங்க. ரைட், ஓகே. இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி மேட்டரை வச்சு ஒரு 1000 கடையை மூடிடலாம். புதுச்சேரியில ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஒரு கஞ்சாவியா ஒரு சின்ன பையன் குடிச்சிட்டு ஒரு சின்ன குழந்தையை கற்பழித்து மிக கேவலமான நடந்து கொண்டிருந்தேன். அதுக்கெல்லாம் பாஜக என்ன பதில் இருக்கிறது? ரைட், ஓகே. இன்னைக்கு புதுச்சேரியில் மதுக்கடை ஆறா ஓடுகிறது. மது இல்லைன்னா புதுச்சேரியே கிடையாது. மத்திய பிரதேசம் இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு, உத்தரப்பிரதேசம் இருக்கு, அங்கெல்லாம் மது ஆறா ஓடிட்டு இருக்கேன். ஏன் குஜராத்ல கள்ளச்சாராய சம்பந்தப்பட்டவையில் அவர் இருந்தார். மோடி முதலமைச்சர் சம்பந்தம் 200 சாவுகளுக்கு மேல வந்திருக்குமே. அதுக்கெல்லாம் எல் முருகன் என்ன பதில் சொல்ல போன உடனே மோடி 1000 கடையை மூடிட்டாரா? இல்லையா? அதே நேரத்தில் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும். எதற்காக விலகணும்? அவர் எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுத்துட்டார். என்னென்ன விஷயம்? ஒரு விஷயம்தான், ஒரு தவறு நடந்து போச்சா, ரைட், நான் ஒப்புக்கொள்கின்றேன். அந்த ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை மோடிக்கு இருந்ததா இன்னைக்கு வரைக்கும்? மணிப்பூர்ல என்ன பத்தி எரிஞ்சது? 400 சில்லற 300 சில்லற தேவாலயம் இடிக்கப்பட்டன. 2 பெண்கள் நிர்வாணமாக கொண்டு வரப்பட்டார்கள். ஏகப்பட்ட கொலை கொள்ளைகள். மோடி பதவி விலகினாரா? இல்ல ஹரியானா சம்பந்தப்பட்ட வகையில பதவி போய் பார்த்தாரா? பதவி விலகினாரா? ரைட், ஓகே. மிக்ஜாம் புயல் நம்ம தமிழ்நாட்டில் போச்சு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி. ஏதாவது அவர் எங்கனால் செய்ய முடியவில்லைன்னு சொல்லி போட்டு மோடி ஏதாவது உள்ள பார்த்தாரா? பதவி விலகினாரா? இல்லையே. நாடாளுமன்றத்தை கிளர்குண்டு தாக்குதல் நடந்தது. மூச்சு வாய் திறந்தாரா? ஏதாவது பதவி விலகினாரா? அவர் ஏதாவது சம்மந்தமா பேசினாரா? ஒண்ணுமே இல்லையே. என்ன? அதே நேரத்தில் முதலமைச்சர் போய் பார்க்கவில்லை அப்படின்னு இன்னைக்கு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கார். ரைட்டு, ஓகே. அதே மோடி மணிப்பூருக்கு போய் பார்த்துருக்காரா இன்னைக்கு வரைக்கும்? மணிப்பூர் எங்க இருக்குன்னே தெரியாது. ஹரியானாவுக்கு போய் நேரடியா பார்த்தாரா? மிக்ஜாம் புயலுக்கு நேரடியா தமிழகத்தில் ஆறுதல் சொன்னாரா? தேர்தலுக்கு மட்டும் 8 தடவை வர தெரியுதுல்ல. விவேகானந்தர் பாறைக்கு தியானம் பண்ணாரு. மற்றபடி மிக்ஜாம் புயலுக்கு வந்தாரா? ஒன்றும் இல்லையே. நாடாளுமன்ற கலர்குண்டு தாக்குதல், மற்ற எத்தனையோ இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள், எல்லாத்துக்கும் மோடிட்டு என்ன பதில் இருக்கு? எந்த ஒரு விஷயம் நேரடியாக போய் பார்த்தாரா? எந்த ஒரு பார்வையும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மு.க. ஸ்டாலினை மட்டும் எவ்வாறு நீங்க எதிர்பார்க்கின்றீர்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல, ஒரு மோசமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவர் செய்யாவிட்டால் பரவாயில்லை. உதயநிதி அமைச்சிட்டாரு, சுப்பிரமணியம் அமைச்சிட்டாரு, வேலை அமைச்சு எல்லாத்துக்கும் மக்கள் ஏகப்பட்ட அமைச்சர் அங்கே டென்ட் அடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரைட், ஓகே, இருக்கட்டும். மு.க. ஸ்டாலின் போகாத ஒரு சூழல் என்ன தமிழகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல
மோடி வந்து போனாரா அப்படிங்கிற கேள்விக்கு பாஜகவில் என்ன பதில் இருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல. பாதிக்கப்பட்டவருடைய ரிப்போர்ட் என்ன சொல்லிட்டு இருக்கு? ஒருத்தர் மொட்டையன் அப்படிங்கிற 70 வயசு, அவர் வந்து அங்கிருந்து கருணாபுரத்திலிருந்தே பேசுறார். உண்மையிலே வந்து எங்களை அற்புதமாக பார்த்து கொண்டார்கள், எல்லா வகையும் சிறந்த வகையில் பார்த்து கொண்டார்கள், எந்த ஒரு குறையும் இல்லை, முதலமைச்சருக்கு நன்றிங்கிறார். அவர் குடிச்சிட்டு 2 பாக்கெட் குடிச்சவர் அவர். நான் உயிர் தப்பித்து விட்டேன், இதற்கு முதலமைச்சர் தான் காரணம் அப்படிங்கிறார், நன்றின்னு சொல்றார். அப்புறம் தேவபாண்டனம் சிலம்பரசன் அப்படிங்கிற 33 வயசு, சில பேர் இறந்துட்டாங்க, நானா தப்பிச்சுட்டேன், இதற்கு வந்து தமிழக அரசு மு.க. ஸ்டாலின் தான் காரணம், எங்களுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி உடனுக்குடனே ஏற்பாடு சிபிசிஐ அவங்களுடைய ஒரு விசாரிப்பு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எத்தனை பேர் அங்கே கூண்டோடு ஆர்ஐ, விஓ, கலெக்டரு, போலீஸ், எத்தனை பேர் அத்தனை கூண்டோடு அப்படியே பெட்ரோல் ஊற்றி வாஷ் பண்ணி அதே தூக்கி மாற்றியாச்சு. அதே மாதிரி வந்து மோடியை ஏதாவது ஒரு வகையில் பாஜக ஆண்டு இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை செஞ்சிருக்காரா? ஒரு மாநிலத்தை சொல்லுங்க. உடனுக்குடனே ஸ்டெப் எடுத்த மாநிலம் மணிப்பூர் ஒன்று போதும், உடனே கூட ஸ்டெப் எடுத்தாரா? அது சம்பந்தமா வாயே பேசவே கிடையாது. அதே மாதிரி ஹரியானா சம்பந்தப்பட்ட வகையில் புதுச்சேரியில் எத்தனையோ பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள், இன்னைக்கு மது சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. பாஜக அரசு வாயை திறந்திருக்கிறதா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எதற்காக பிறரை எதிர்பார்க்க வேண்டும்? புரியுதா? இதெல்லாம் காரணம் என்னன்னா, விக்கிரவாண்டி தேர்தல் வந்துட்டு ஜூலை 10 எப்படியாவது திமுகவை ஜெயிக்க விடக்கூடாது, இதுதான் அவங்களுடைய ஒரு டார்கெட். இதை வந்து தவறான முறையில் பிரச்சாரத்தை கொண்டு சென்று விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக வெற்றி அடைய முடியாமல் பாமகவை ஜெயிக்க வைக்க வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி அதிமுக நிற்க மாட்டுச்சு கூட அவருங்க தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஓட்டு ஃபுல்லாக அங்கே தான் விழும். அதிமுகவுடைய ஓட்டு ஃபுல்லாக எல்லாமே வந்து பாஜகவுக்கு தான் விழும், மறைமுக ஆதரவு, பாமகவுக்கு மறைமுக ஆதரவு. அப்போ என்ன ஆகும்? இந்த இது சமயத்தில் வந்து விக்கிரவாண்டி தேர்தல் சமயத்தில் வந்து இந்த மாதிரி குறிச்சி கள்ளச்சாராய மேட்ரு சேர்ந்துடுச்சு. அப்போ என்ன ஆகும்? எப்படியாவது ஒரு வகையில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும். ஆளுங்கட்சிங்கிற கான்செப்ட் இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான், மாற்று கருத்தே கிடையாது. மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. அப்படித்தான் ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணாங்க. பாஜகவும் பண்ணாங்க, அதிமுகவும் பண்ணாங்க, பாமக இப்படியே தவறான இப்படியே பிரச்சாரம், தவறான பிரச்சாரமா சரியான பிரச்சாரம் அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் மக்கள் என்ன செஞ்சாங்க? 40க்கு 40 அள்ளி கொடுத்துட்டாங்கல்ல திமுக கழகத்துக்கு. திராவிட மாடல் ஆட்சி ஆமாம் அப்படிங்கிற கான்செப்ட் மற்ற எல்லாம் வந்து எப்படி இருந்தாலுமே சரி, அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் அடிப்படையில் கொடுத்தாங்களா இல்லையா? அதே போல தான் இது விக்கிரவாண்டி தேர்தல், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லக்கூடிய சமயத்தை நீங்கள் செய்தீர்களா அப்படின்ற கேள்விக்கு பாஜகவிடம் பாமகவிடம் என்ன பதில் இருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல. சிபிஐ விசாரணை வேண்டும், ரைட், ஓகே. 2016 570 கோடி கண்டெய்னர் பணம் இது பிடிக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தகவல் இருக்கா? சிபிஐடி விசாரிக்கப்பட்ட எத்தனை கேஸ் இன்னைக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிருக்கு? அதுக்கு சிபிசிஐடி எவ்வளோ பரவாயில்லையே. என்ன நேரடியாக வர வேண்டும், ரைட்டு, ஓகே. மோடி எத்தனை இடத்துல நேரடியாக போனாரு? எங்கேயும் மோடி மணிப்பூருக்கு எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாது, ஹரியானா எங்க இருக்குன்னு தெரியாது, மிக்ஜாம் புயல் எடுத்த தமிழகம் எங்க இருக்குன்னு தெரியாது. அவருடைய மாநிலத்தில் எத்தனையோ கள்ளச்சாராய, அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில், பாஜக ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலத்தில் எத்தனையோ கள்ளச்சாராய சாவுகள். அதுக்குள்ள என்ன பதில்? எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி, அதிமுக ஆட்சியில் ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க. அதுக்கு இவர்கிட்ட எடப்பாடிகிட்ட என்ன பதில் இருக்கு? ஒன்றும் காணாது, எந்த ஒரு பதிலுமே இல்லையே. என்ன 2001 கடலூர் 52 பேர் இறந்துருக்காங்க, கொரட்டூர், ரெட் ஹில்ஸ், மற்ற சோன்ஸ் ஏகப்பட்ட பேர். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 53 பேர் ஒரே நாள் இறந்தாங்க கள்ளச்சாரையை அருந்தி விட்டு. அதுக்கு அந்த அம்மா உடனே இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தாங்களா? சிபிசிஐ விசாரணை, கூண்டோடு எல்லாத்தையும் மாற்றுவது, உடனே 10 லட்சம், உடனே அமைச்சரை அனுப்பி உடனே அதுக்குண்டான ஏற்பாடு செஞ்சாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு வருங்க இந்திய அளவில் ஒரு முதலமைச்சரை சொல்லுங்க பார்ப்போம் உடனே ஸ்டெப் எடுத்த வகையில் டக்கு டக்குன்னு உடனே
சும்மா சொல்லக்கூடாது. உடனே அப்படிங்கிற வார்த்தை என்பது இந்த ஆண்டு கொண்டிருக்க திராவிட மாடல் ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் சும்மா சொல்லக்கூடாது. அதாவது வந்து ஒரு சம்பவம் நடந்து விட்டதுங்க, முடிஞ்சு போச்சு. சம்பவம் நடந்து விட்டது. அதற்கு மாற்று கருத்து என்ன? அதையே போட்டு தொங்கிட்டு இருக்க கூட. யாராவது கள்ளச்சாராயத்தை குடின்னு சொன்னாங்களா? அங்கு கருணாபுரம் வந்து இன்னைக்கு அழிந்து விட்டது அப்படிங்கிறார். ஆமா, எல்லாத்துக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்க வேணும் சொல்லிட்டு அந்த 3 பசங்க சொல்றாங்க. குடித்தவர்கள் அனுபவித்து விட்டார்கள், விற்றவர்கள் அனுபவிக்க வேண்டும். ரைட். யார் குடிக்க சொன்னது? யாரு குடிக்க சொன்னது? குடிக்கணும் அப்படின்னா முடிந்த கமல் கூட போய் பேசியிருக்கிறார். ஆமா, குடிங்கன்னு குடிக்க கூடாதுன்னு சொன்னா கேட்கவா போறீங்க? அது ஒண்ணும் கிடையாது. என்ன குடிக்கிறது குடிக்கிறீங்க, அளவா குடிங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் அட்வைஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அது மாதிரிதான் குடிகாரர்களுடைய ஒரு கான்செப்ட். கள்ளச்சாராயத்தை யார் குடிக்க சொன்னது? மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டா உயிர் போயிடும். ரைட்டு. பீகார்ல நிதிஷ்குமார் இருக்கக்கூடிய சமயத்து இதே மாதிரி நடந்தது. நான்லாம் எந்த ஒரு கருணை தொகையோ நிதி உதவியோ எந்த வகையில உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டார். அதுதான் உண்மை. ஆனா அதையும் மீறி ஆமா சீமானோட சொல்லிக்கிட்டு அலையிறா 10 லட்ச ரூபா எதுக்கு கொடுக்குற அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இறந்தவர்களுக்காக கொடுக்கவில்லை, இறந்தவர்கள் விட்டு சென்ற அந்த குழந்தைகளுக்காக கொடுக்கப்படுகிறது. உடனுக்குடனே வேலை வாய்ப்பு, உடனுக்குடனே அது ஏற்பாடு சம்பந்தப்பட்டவர்கள், குறிப்பிட்ட ஒரு வயசு வரைக்கும் வைப்பு தொகை, இதெல்லாம் எந்த ஆட்சியில் இந்திய அளவுக்கு கொடுக்கப்பட்ட சொல்லுங்க பாப்பா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எங்க எதுவுமே கிடையாது. அற்புதமான ஒரு நடைமுறை போயிட்டு இருக்கு. அதுல ஒரு சின்ன சிக்கல் எல்லா ஆட்சிக்கும் உண்டு. ஏன் நாடாளுமன்றத்தில் குண்டு போட்டியா மோடி இருக்கிறப்ப எவ்வளவு பெரிய கெட்ட பெயர். நாடாளுமன்றத்துக்குள்ள எப்படி உள்ள நுழைஞ்சாங்க? நாடாளுமன்றம் குண்டை போட்டான், வேற ஏதாவது போட்டிருந்தா நாடாளுமன்ற கட்டிடம் என்ன ஆகுது? நாடாளுமன்ற குண்டை போட்டதுக்கு உலகமே காரி துப்பியது. மோடி பதில் கொடுத்தாரா? ஒன்றும் இல்லையே. புதுச்சேரியில் 6 ஓடுதுங்க, மகாராஷ்டிராவில் 6 ஓடுது, மத்திய பிரதேச ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக ஆண்டு மத்திய பிரதேச 6 ஓடுது, பாமக கூட்டணி இருக்கக்கூடிய வட மாநிலங்க 6 ஓடிட்டு இருக்கு. எந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. மதுபான எத்தனை இறந்துகிட்டு தான் இருக்கிறான். குறிப்பாக இந்த மெத்தனால் இறக்க சமயத்தில் அது பஞ்ச் ஆகுது. ரைட்டு. யார் இவனை போய் குடிக்க சொல்றது? ஓரியா? ஆமா, குடிகாரனை திருத்த முடியாது, திருடனையாவது திருத்தி விடலாம். டாஸ்மாக் போயிட்டே குடிச்சியா 10 படுத்தியா நிம்மதியா படுத்தியா போயிட்டே முடிஞ்சு போச்சு. என்ன யார் மெத்தனால குடிக்க சொல்றது? இங்கிருந்து சென்னையில மதுரை வாயிலிருந்து போயிட்டு சிவகுமார் அப்படிங்கிற ஒரு முக்கிய குற்றவாளி வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. டர்பன்டை நாயில் சப்ளை பண்றேன்னு சொல்லி போட்டு மெத்தனாலை வாங்கி அதுக்கு ஒரு சக்திவேல் அப்படிங்கிற ஒரு ஆளை பிடிச்சி ஜிஎஸ்டி இல்லாம எப்படிலாம் டெக்னிக் பண்ணியிருக்காங்க. டர்பன்டைனை வாங்கி பண்றேன்னு சொல்லி போட்டு மெத்தனாலை வாங்கி ஜிஎஸ்டி இல்லாம பண்ணி அதுக்கு உண்டான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் கூண்டோடு கைலாசம். எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஒரு ஆட்சியில நடக்கிறதான். மிக்ஜாம் புயல் சொல்லிக்கிட்டா வந்தது இல்ல? மோடி ஆட்சியில வந்து அந்த மணிப்பூர் பிரச்சனை 2 பெண்கள் இவர்கிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பதிலே சொல்லலையே முதலமைச்சர். அப்படி இல்லை, சட்டசபையில விளக்கமா சொல்லிட்டார, நான் ஒப்புக்கொள்கின்றேன், எங்கள் ஆட்சி தவறு நடந்து விட்டது. அந்த பெருந்தன்மை மோடிட்டு இல்லை, அமித்ஷாட்டு இல்லை, அண்ணாமலைட்டும் இல்லையா, எல் முருகன்ட்டும் இல்லையா, நிர்மலா சீதாராமன்ட்ட கிடையாது. இங்க வந்து உட்காந்துக்கிட்டு பிரதம மந்திரி மாதிரிலாம் பேசினாரு. அதனால ஏகப்பட்டது அடிக்கிட்டே போகலாம். அதனால வந்து ஒருவன்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை நீங்கள் செய்தீர்களா அப்படின்னு மனதோடு தொட்டு பாருங்க, மனதோடு கேட்டுக்கொள்ளுங்க. அதான் வந்து நல்லது. ஆமா, இல்லாட்டி இப்பயாவது இந்த அளவுக்கு வந்து இன்னும் 5 வருஷத்துக்கு என்ன சமாச்சாரங்கிறது பாஜக விளக்கம் தெரியல. இனி அடுத்து வரும் காலம் இந்த அளவுக்கு பாஜக வருமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி மக்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒன்று. பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.